இது நம்ம ஃபேமிலி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. முருகருடைய படத்தை வச்சு அதில் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் அவருடைய படத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இறை நம்பிக்கை அப்படின்றதோடைய அந்த முக்கியத்துவம் வந்து இங்கே கொஞ்சம் அவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு வருது. காளி அப்படின்றது வந்து மகாசக்தி. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா தெய்வங்களும் அப்படித்தான். அது வந்து இப்படி ஒரு விஷயமா செய்யறதுன்றது உண்மையில ஏற்படைய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். மலை மேலே இருக்கிற சாமி போய் பார்த்தா தான் கடவுள் இருப்பாரா, என் கீழெல்லாம் இருக்க மாட்டான்னு கேட்பாரு. அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் நம்ம முன்னோர்கள் பல மூலிகைகளை மலை மேலே வச்சாங்க. முருகப்பெருமான் கலியுக தெய்வம், அதனால் அவருக்கு நேதியே இல்லைன்னு சொல்ல வரேன். இருந்த இடத்துல வணங்குங்க. பிரபஞ்ச சக்தி முழுசாக பெற்றது 2 தான். ஒன்று விபூதி, குங்குமம். இது காமன் இஷ்யூ. இது வந்து என்ன சொல்கிறதுனா சிவசக்தி தான். இதில் நீங்கள் புதுசாக ஒன்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிவன் அம்சம், இது சக்தியுடைய அம்சம். ரெண்டும் சேர்ந்த கலவை தான் நம்ம. உங்களுக்கு இது மாதிரி மனசார நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கும் ஒரு அர்ச்சனை செய்யறதுக்கும் அபிஷேகம் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை எனக்கு கொடுங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அடுத்தடுத்து ஒரு நாட்களில் கொடுத்துருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துக்கேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் பாலாறு சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமக்கு வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அந்த இறை வழிபாடு அப்படின்றதுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரீசெண்டாக நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க, முருகருடைய படத்தை வச்சு அதில் வந்து ஒரு கிரிக்கெட் வீரர் அவருடைய படத்தையும் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு வகையில் அதை ஃபன்னாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இறை நம்பிக்கை அப்படின்றதோடைய அந்த முக்கியத்துவம் வந்து இங்கே கொஞ்சம் அவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு வருது. இல்லை, உண்மைதான். அது காலகாலமாக இந்த மாதிரி விமர்சனம் இருக்க தான் செய்யுது. பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது எல்லா இறைவனும் ஒன்று தான். மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்தவங்களை புண்படுற மாதிரி விஷயத்தை செய்யக்கூடாது நம்ம சொல்ல வரும். அவங்கவுங்க தெய்வம் அவங்கவுங்களுக்கு சிறந்தது, அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறைன்றது அவங்களுக்கு உகந்தது. இதில் யார் விஷயத்துலையும் என்ட்ர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பல ரூபங்களாக வழிபட்டாலும் கூட நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஒரே இடம் தான். ஆனால் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன ஆக போகுது? அது ஒரு சின்ன இன்பம் காலகாலமாக நடக்குது. நீ நடந்து நடக்கல விஷயம். ஒவ்வொரு மதம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களை, அது எதிர்ப்பான விஷயங்கள் வந்து தெரியும். அது பொதுவாகவே நான் சொல்ல வர்றது, கடவுள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த வன்மம் தேவையில்லை. அது அவரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒருத்தர் முருகருக்கு மட்டும், ஒருத்தர் அல்லாவுக்கு மட்டும், ஒரு ஜீசஸுக்கு மட்டும், அது அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது முழுக்க முழுக்க சுயமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் யாரும் திணிக்கிறன்ற விஷயம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவர்களை மனதை புண்படுத்தக்கூடாது. அதுக்கான விளைவுகளை அதே கடவுள் கொடுப்பார். அது 2வது விஷயம். இருந்தாலும் எந்த மதம் சார்ந்த விஷயத்துலேயும் யாரும் அடுத்தவங்க தலைவர்கள் வந்து உண்மையிலே ஏற்புடையதில்லை. அது எந்த அன்பர்களும் தயவு செஞ்சிடாதீங்க. அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். வழிபாடுன்றது முழுக்க முழுக்க அவங்கள சார்ந்த விஷயம். அவங்க எப்படி வேணா பண்ண போட்டோம், அது சுய சார்ந்த விஷயம். அதில் வந்து ஒரு கருத்தை திணிக்கிறதோ, எதிர்மறையான கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் செய்யறது வந்து ஒரு தவறு. உண்மையில் பார்த்தோம், மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அதுவும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் வந்து குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஆனாலுமே வந்து சமீபத்தில் ஒரு நபர் வந்து காளியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அது ஹிந்து கடவுள்களுக்கு மட்டும்தான் வந்து அப்போது இந்த மாதிரி ஒரு புனையப்பட்ட ஒரு கதைகளை வந்து அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா கேட்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்கிறாங்களான்றது தெரியல. பட் அந்த மாதிரி கதைகள் அப்படின்னாவே, அது புராண கதைகள்னாவே நமக்கு வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் தான். அது நடந்துச்சா இல்லையான்றது அவங்கவுங்க இறைத்தன்மையோட உணரக்கூடிய விஷயம். எல்லாமே ஒரு காலத்தில் நடந்துற விஷயம்தான். எதுவும் இதில் வந்து எல்லா மதம் சார்ந்த விஷயத்துலேயும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பதிவுகளும் உண்மையானது தான். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு குருமார்கள் வருவாங்க, மக்களுக்கு நல்ல வழிபடுத்துறதுக்காக பல விஷயங்கள் தோன்றி மறைவாங்க. இது வந்து இயற்கையான விஷயந்தான். ஆனால் இதில் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பரபரப்புக்காக ஒரு சில விஷயம் செய்யக்கூடாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இறைத்தன்மை அப்படின்னு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துடுச்சு, நல்ல தன்மை அப்படி வந்துச்சுன்னா அதிகமாக பேச மாட்டாங்க. உண்மையான விஷயம் வந்து சித்தர்கள் முடிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மௌனமாக தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தன்னை அணிந்தவன் தன்னை உணர்ந்தவன் வந்து அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு இருக்காது. அது தேவையும் படாது.
தான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகளே அங்கே இல்லை. ஆனால் ஒரு சில சித்தர்கள் மகான்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. இப்போது போதனை அப்படின்றது ஒரு கேரக்டர். மக்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லணுன்ற ஒரு விதி நமக்கு இருக்கும், நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி ஞான நிலை, பக்குவ நிலை அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் வெளியே வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க. இதெல்லாம் உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். காளி அப்படின்றது வந்து மகாசக்தி. நான் அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா தெய்வங்களும் அப்படி தான். அது இப்படி ஒரு விஷயமா செய்யறதுன்றது உண்மையில் ஏற்புடைய விஷயம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது. இது உணரக்கூடிய விஷயம். நான் ஒரு தெய்வத்தை கண்டினியூவாக வணங்கினேன், ப்ரேயர் பண்ணேன், மந்திர உச்சாரணை பண்ணேன்னா அது எனக்கு எந்தளவுக்கு காட்சி கொடுக்கும், எந்தளவுக்கு நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னை சார்ந்த விஷயம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். எனக்குள்ளே அது எப்பவுமே ட்ராவல் பண்ணுமா பண்ணாதா, இருக்குமா இருக்காதா, அது 2 பேர் 1 to 1 விஷயம் அது. இதுக்காக இந்த தெய்வம் இப்படி வந்துடுச்சு, அந்த தெய்வம் அப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஞான நிலை அடைஞ்சு யாருமே அந்த மாதிரி சொல்லலை. பொதுவாக நான் சொல்ல வரேன், ஞான நிலை அடைஞ்சு யாரும் முதல்ல தன்னை யார் அப்படின்னு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இப்பயும் நான் நார்த்துக்கு போயிருந்தேன், இமயமலேஸ்லாம் போயிருந்தேன், மகாவதார் பாபாஜி பார்க்கறதுக்கும் போயிருந்தேன், அந்த இடத்துக்கு போயிருந்தேன், நீம்காளி பாப்பா பார்க்கறதுக்கு போயிருந்தேன். நிறைய இடத்துல பார்க்குறோம். நீங்கள் அவங்களெல்லாம் சித்தன்லாம் சொல்ல முடியாது. அருவமாக அங்கங்கே இருப்பாங்க, வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அடையாளப்படுத்திக்க முடியாது, உணர மட்டும் தான் முடியும். நீங்கள் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோணும். இந்த தன்மையோடு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் 2 பேருக்கும் ஒரு இணை வரும். அங்கே பேச்சு இருக்காது. முதல்ல இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போன்ற ஒரு ஆன்மீக ட்ராவல் இருக்கிறவங்க இன்னொருத்தரை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பேச்சே வராது. ஆனால் அவங்களுக்குள்ள டெலிபதியில் பேசிக்குவாங்க. வாய் சுத்தமாக வராது. ஆனால் உணர்வுபூர்வமாக அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு பரவச நிலை ஏற்படும். இதே பரவச நிலை தான் இங்கே நம்ம சாமி ஆடுன்னு சொல்லணும் இல்லையா. ஒரு பரவச நிலை உடுக்கு கிடுக்கு அடிச்சும்போது சாமி வந்துடும். எப்படி வந்துடும்? அதுதான் பரவச நிலை. நீங்கள் அதை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் நம்ம சொல்லும். எப்படி வருது ஆனந்த கண்ணீர்? ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு இன்பம் தன்னால் வந்துடும். நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சு நிற்பீங்க, ஒரு ஆஃபீஸ்லேயே இந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு போய் ட்ராவல் பண்ணுவீங்கள, அந்த சீட்டுக்கு வந்துட்ட உடனே உங்களுக்கு தன்னெறியாமல் ஒரு பெரிய இன்பம் சேர்ந்துடும். இதே இன்பம் தான் இறைவனை உணர்தலும், அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களும் உணர்தலும். அது எழுத்தாலேயோ மற்றதாலேயோ புரிய வைக்க முடியாது. அதான் சொன்னதெல்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உணர்வு சம்மந்தப்பட்டது. இதில் யாரையும் நான் இப்படி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அந்த மாதிரி செய்யலை, தன்னை வெளிப்படுத்திக்கவும் இல்லை. நீங்கள் சொல்லும் போதே நம்ம முருகர்கிட்ட இருந்து ஆரம்பித்தோம் இல்லையா. நீங்கள் நிறைய வித்தியாசமான ஏதாவது கேள்விகள் அங்கே கேட்கும்போது இதுக்கு இந்த வழிபாடு பண்ணீங்க. நான் குறிப்பிட்டு நீங்கள் போன ஒரு பதிவில் திங்கட்கிழமை முருகர் வழிபாடு இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய கோவில்களுக்கு பயணப்பட்டிருப்பீங்க. அதில் எங்களுக்கு தெரியாத, ஏன்னா அறுபடை வீடுனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கோவில்கள் அப்படின்னு சொல்லலாம், எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முருகர் தலம், இந்த தலம் இதுக்கு சிறப்புடையது, அந்த மாதிரி எதுவும் இருக்குதுங்களா? இல்லை, முருகப்பெருமானை நான் திரும்ப சொல்கிறேன், ஆறுபடை வீடுன்றது அதனுடைய அம்சங்கள். அவர் பொருளாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் போங்கன்னு சொல்ல வரும். உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா இங்கேருந்து ரொம்ப திருச்செந்தூர் போங்க, அந்தந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்கிற மாதிரி பயன்படுத்தி. எங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த முருகர், மலை மேலே இருக்கிற முருகனுக்கு எல்லா விஷயமே ஒன்று தான் இதில். ஆனால் அந்த இடத்துக்கு சித்தர்கள் ஒரு சில விஷயத்தை உருவாக்கி வச்சாங்க. சிறுவாபுரி போனீங்கன்னா மனை சார்ந்த வீடு சார்ந்த வீடு கனவு நிறைவேறும், திருச்செந்தூர் முருகப்பெருமனை போட்டினா இப்படி வரும், குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக சித்தர்கள் அங்கே வந்த அனுபவத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. முருகப்பெருமான திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அவர் போயிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு தான் வழிபடணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளேயே வரவே வராதிங்க. அவர் கலியுக தெய்வம். பக்கத்தில் எந்த முருகர் கோயில் இருந்தாலும் அதே சக்தி தான். வசதி இருந்தது அப்படின்னா தாராளமாக ஒரு டூர் மாதிரி ப்ரோக்ராம் போட்டு 6 படை வரையும் 6 படை முருகனையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் தான் கவலையே இல்லை. மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு வேறு விஷயங்கள், அது மூலிகை சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை தான் சித்தர்கள் இதை சேர்த்து வச்சு தான் மலை மேலே கோயில் வச்சார். பொதுவாக ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸான நிறைய கேட்பாங்க, கிரிட்டிக்கலாக ஒரு மாதிரி கிரிட்டிலிட்டி தான் கேட்பாங்க, ஏன்பா கடலில் போய் மலை மேலே இருக்கிற சாமி போய் பார்த்தா தான் கடல் இருப்பாரா, என் கீழெல்லாம் இருக்க மாட்டான்னு கேட்பாரு. அது கேட்பாங்க. அதுக்கு விஷயம் வேறு. அது அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் நம்ம முன்னோர்கள் பல மூலிகைகளை மலை மேலே வச்சாங்க. அப்போ அந்த தன்மையோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்ம பலமும் அதிகம், உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாகிறதுக்காக தான் சிஸ்டமேட்டிக்காக ஒரு சில கோயிலை உருவாக்கி வச்சாங்க. அதில் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் கலியுக தெய்வம். அதில் உங்கள் தேவைக்கு உங்கள் வீட்டிலே வச்சு வணங்குங்க. பக்கத்தில் எந்த முருகப்பெருமான் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் குறிப்பாக இல்லறவாசிகளுக்கு மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே நீங்கள் திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னாவே வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்க. அது வேறு வகையில் உங்களுக்கு விஷயத்தை கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முழுமையாக வரக்கூடிய ஒரு
அந்த முருகப்பெருமான் தான். அதனால் எங்கே இருந்தாலும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா அது பல பல விஷயத்த உங்களுக்கு உணர்த்தும். அது இப்போ நான் சொல்லும்போது தெரியாது, வாழ்வியல்ல அவங்க அனுபவ ரீதியாக அவங்க அந்த வழிபாட்டை தொடங்கினோடனே அந்த விஷயத்தை அவங்க உணர்வாங்க. வள்ளி தேவானையோட எங்கெல்லாம் காட்சி அளிக்கிறாங்கன்னு கொஞ்சம் நிறைய இடத்துல சொல்லுங்க. இருக்குது. எல்லாரும் இப்போ நிறைய கோயில் உருவாயிடுச்சுமா. இப்போ வடபழனியில் போனீங்கலாம் இருக்குது, தனித்தனியாக இருக்கும். இப்போ பழனி தண்டாதிபதி போனீங்கனாலும் பழனி தண்டாதிபதி ஒரு பக்கம் இருப்பார், உற்சவராக ஒரு பக்கம் இருப்பார். எல்லா கோயிலையும் உண்டு. நீங்கள் அதான் சொல்ல வரேன்னே, பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலையும் வள்ளி தேவனை இருப்பார். அவங்களுக்கு தேவையில்லாம் நீங்கள் மானசீக வழிபாடு தாங்க. பொதுவாகவே இறைவன் நினைக்கிறது என்னென்னா, எனக்கு பொண்ணு எடுத்துன்னு கொடுங்க, பொருள் எடுத்துன்னு கொடுங்க, இந்த அபிஷேகத்தை நிறைய பண்ணுங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை. சித்தர்கள் அந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு தான் கனெக்ட் பண்ணாங்க. விபூதின்றது எதுக்கு, குங்குமன்றது எதுக்கு, அது மேலே அர்ச்சனை பண்ணால் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சதுனால்தான் அந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க. அதனால் அபிஷேக பொருட்களை பயன்படுத்தி தான் இறைவன்கிட்ட நம்ம பலன் அடையணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மானசீகமாக, அரூபமாக, மனசளவில் மனமது செம்மையன்னால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. மனசோட ஆத்ம திருப்தியாக முருகப்பெருமான் கலியுக தெய்வம். அதனால் அவருக்கு நேதியே இல்லைன்னு சொல்ல வரேன். இருந்த இடத்துல வணங்குங்க. பக்கத்தில் இருந்துச்சா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் சும்மா உட்காந்துவாங்க. நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்ல ஒரு விஷயம்தான், ரொம்ப ப்ரெஷரெல்லாம் போய் எந்த தெய்வத்திலுமே கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்லியாக இருங்க. உங்களுடைய விஷயத்த கன்வே பண்ணிட்டு வாங்க. அழுத்தம் கொடுக்காதீங்க. ஐயா அந்த செஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போகாதீங்க. உங்களை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் இறைவன். ஆனால் சொல்லக்கூடிய விஷயன்றது நீங்கள் போய் சொல்லிட்டு வரணும். ஐயா இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதோடு நீங்கள் நிறுத்திக்கணும். ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களோட தலையெழுத்து அவருக்கு தெரியும், உங்களுடைய கர்மா அவருக்கு தெரியும், உங்களை பற்றி பொதுவாகவே உங்களுக்கு தெரியும். நம்ம எது நல்லது செஞ்சோம், நம்ம எது துன்பகரமான விஷயம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? அறிவு நம்மளுக்கு இருக்குது, கொடுத்துருக்கான். அப்போ அதோடைய அளவீடு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த கட்டத்தை தாண்டிட்டோமா இல்லையா, உண்மையிலே நம்ம திருந்தி வாழ்ந்துருக்கோமா இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே அவர் பார்த்து நிற்பார். கலியுக கண்கண்டத்தையும் முருகப்பெருமான் பார்த்து நிற்பார். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க, ஐயா இந்த மாதிரி விஷயம் இருக்குது பார்த்துங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும், மற்ற விஷயத்தை அவர் பார்த்துக்குவார். இப்போ நீங்கள் சொல்லும்போது திருநீரால் எதுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க, இல்லைன்னா குங்குமத்தால் பண்ணுறதுக்குன்னு சொல்லி காரணம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இது பொதுவாகவே எல்லா கடவுளுக்குமே அப்போ இப்போ எல்லாருமே உண்டு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மலர்கள் உண்டு. அந்த காலத்தில் இந்த தெய்வத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சாங்க. அது சயின்டிஃபிக்காக உண்மைதான். இப்போ சிகப்புன்னா யாரை சொல்லுவோம்? முருகர் தான் சொல்லுவோம். அது காரணம் இப்போ செவ்வாய்க்காரங்க அப்படி தான் சொல்லிட்டு இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. அது பல நூற்றாண்டு முன்னாடியே சித்தர்கள் எழுதி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு கிரகம் என்ன தன்மையோடு இருக்கும், அதுக்கு என்னென்ன வஸ்திரங்களை போட்டு நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு உருவாக்கி வச்சுட்டாங்க. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. எல்லா விஷயமே சித்தர்கள் மகான்களுக்கு தெரியும். திரும்பவும் புதுசாக ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணணும் விஷயமே இல்லை. இப்போ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை போட்டு வணங்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் புதுசாக ஒரு விஷயத்தை புகுத்தாதீங்க. கொண்டக்கடலில் தான் குரு பகவானுக்கு வேணும்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை படித்து வணங்குங்க. ஏன்னா இது அனுபவமாக அவங்க பார்த்து ஆய்வு பண்ணி அதில் சக்ஸஸ் அடைஞ்சு எல்லா பரிபூர்ணமே தன்மையை பெற்றுட்டு தான் அதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஐயா இது இப்படி பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இது இப்படி பண்ணுங்க ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா ரிசல்ட்டையும் பார்த்ததுனால தான் நம்மளுக்கு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன சின்ன விஷயமா தான் கொடுத்துருக்காங்க. எந்த செலவுமே கிடையாது. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் இறைவனை அந்த பலனையும் அடையலாம், அதே மாதிரி இறைத்தன்மையும் அடையலாம். நீங்கள் பொண்ணும் பொருளும் கேட்குறது ஒரு விஷயம். அதை தாண்டி ஆத்மார்த்தமாக இறைவா நல்ல கதி கொடுங்க, போகும்போது நல்லபடியாக போகணும், இல்வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொருளாதார சிறப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவுக்கு வேண்டினாவே போதும். உங்களுடைய கர்மாவை பார்த்து செய்ய வேண்டிய நேரத்தில் உரிய காலத்தில் நிச்சயமாக செய்வார். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான். நம்பிக்கையோடு இறைவனோட பயணித்தா அதுவே போதுமானது. இப்போ அர்ச்சனை செய்கிறோம் அப்படிங்கும்போது திருநீரை வச்சு இப்போ அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு குங்கும அர்ச்சனை நான் கேள்விப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது கண் திருஷ்டியாக இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் எது எது இருக்கோ நம்ம குங்கும அர்ச்சனை இப்போது மகிஷாசுர மர்தினிக்கு பண்ண சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பண்ணுறதா இருக்கலாம். இல்லைன்னா ஆஞ்சநேயருடைய வாலில் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தவிடுபடி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த குங்கும அர்ச்சனைக்கு உண்மையிலே என்ன ஒரு சக்தி இல்லை? நீங்கள் அவங்க சொன்னது உண்மைதான். அதில் மாற்றுப்படுத்த கருத்து உண்மையிலே கிடையாது. குங்குமத்துக்கு தனி சக்தி உண்டு. அதுவும் பிரபஞ்ச சக்தி முழுசாக பெற்றது 2 தான். ஒன்று விபூதி, குங்குமம். இது காமன் இஷ்யூ. இது என்ன சொல்கிறதுனா சிவசக்தி தான். இதில் நீங்கள் புதுசாக ஒன்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிவன் அம்சம், இது சக்தியுடைய அம்சம். 2 சேர்ந்த கலவை தான் நம்ம. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவனு கிடையாது. இது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, 2ம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் சக்தியினுடைய ஒரு விஷயந்தான் குங்கும அர்ச்சனைன்றது. அது ஆத்மார்த்தமாக செய்யணும். பட் பாமர மக்கள் அந்தளவுக்கு செய்ய முடியாது. நான் அதனால் திரும்ப சொல்கிறேன், ஐயா நீ குங்குமத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கையால் வச்சுட்டு மானசீகமாக வணங்கிடுவாங்க. இதுக்காக பெருசாக யாகம் நடத்தி தான் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எந்த இதுலையுமே சொல்லலை. திரும்ப திரும்ப வலியுறுத்த விஷயம், இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த நேதியுமே பொதுவாக பார்க்காதீங்க. உங்கள் பொருளாதார தன்மை 100 ரூபா இருந்ததா, அந்த 100 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு வாங்க. 500 ரூபா இருந்தால் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணியிருக்கலாமே,
நம்மளால் அது முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோடு தயவு செஞ்சு கோயிலுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா நிறைய நண்பர்களை நான் பார்க்குறேன், ஒரு அபிஷேக ஆராதனை நடந்திருக்கும், முக்கியமான நபர்கள் அங்கே உள்ளே இருப்பாங்க, இவங்க வெளியே இருப்பாங்க, மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க, வெளியே இருப்பாங்க. என்னதான் அவங்க இறைவனை வந்துட்டாலும் நம்ம இதை செய்ய முடியலையே ஒரு ஆதங்கம் இருக்கும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. அது அவங்களுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது வேற, அவங்க தலையெழுத்து வேற. நீங்கள் அந்த மண்ணில் இருந்து எங்கே வந்து வணங்கினாலும் அதே சக்தி தான். நீங்கள் கருவறைகளில் பக்கத்தில் போய் நின்று கும்பிட்டாலும் உங்களுக்கு அதே சக்தி தான் இருக்கும், அந்த எல்லையில் லாஸ்ட்டில் போய் கும்பிட்டாலும் அதே சக்தி தான் இருக்கும். அதனால் இந்த மாறுபாடு விஷயன்றது அவங்களுடைய கர்மா சார்ந்த விஷயம். அதனால் உள்ளே போயிட்டு தெய்வமே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கலையேன்னு கேட்காதீங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கும் கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, உங்களுக்கு இது மாதிரி மனசார நான் ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கும் ஒரு அர்ச்சனை செய்யறதுக்கும் அபிஷேகம் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை எனக்கு கொடுங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் அடுத்தடுத்து வர நாட்களில் கொடுத்துருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்த நோக்கத்தை மறந்துட்டு உண்மையில் இந்த ஒரு ஆதங்கமாக இருப்பாங்க. நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவங்க ஃபேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். உண்மையில் அப்போ தான் வேண்டிக்குவேன், ஏன் மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஏன்னா அது ஒரு ஆதங்கம், நம்மளால் முடியலையே, நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா இருந்திருப்போமோ, ஏதோ ஒரு தீர்வு கூட தானே கோயிலுக்கு வராங்க, நம்ம அந்த மாதிரி செஞ்சுட்டா அடுத்த லெவலில் நம்ம போயிடுமோன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. அது ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ணால் தான் இறைவன் உங்களுக்கு அருள் கொடுப்பாடலாம், எந்த நேதியும் கிடையாது. ஆத்மார்த்தமாக ஒரு நெய்வலுக்கு போட்டுவாங்க. எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய்வலுக்கு போட்டு வணங்கிடுவாங்க, மற்ற எல்லாமே தன்னால் நல்லபடியாக நடக்கும். நம்மளும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த, வழிபாடுகள் சார்ந்த, இறை நம்பிக்கை சார்ந்த நிறைய விஷயங்களை மக்களுக்காக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நம்ம ஆதங்கப்படுறதை பார்க்கணும்ல. இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் வாங்குறாங்கன்னா அது கோயிலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் பல வசதி பண்ணுறதுக்காக தான் ஒரு சில டோக்கனு ஒரு சில விஷயங்களை வகுக்கிறாங்க. அது தவறு கிடையாது. அதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டமாக கொண்டு போகணும், பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு தரணும் தான் அந்த நேதிகள் இருக்குது. அதுக்காக அப்படி பண்ணால் மட்டும்தான் அப்படி ஒரு விஷயம் நடக்குன்றது மட்டும் எண்ணம் எப்பவுமே பக்தர்களுக்கு வரக்கூடாது. எப்பவுமே கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாருமே ஒன்று தான். அந்த ஒரு தன்மையை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அதிகாரமாக எவ்வளவா இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி தான் நடந்துக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அந்த அகம்பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கான பலனை நம்ம கண்கூட நிறைய பேர் பார்க்குறோம். நிச்சயமாக ஒரு நாள் அனுபவிப்பாங்க. ஏன்னா அங்கே பக்தர்களாக தான் இருக்கணும். அது இந்த பக்தர் விஐபி பக்தர் இந்த பக்தர்லாம் இருக்கக்கூடாது. அவங்க போகிறாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார வசதி அந்த மாதிரி போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் போகிறவங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு 1000 ரூபா கட்டிட்டு டோக்கன் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம், நீங்கள் நம்ம தான் ஜாம்பவான் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் வாழ்க்கை மாறிடும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. நீங்கள் போங்க, நீங்கள் டோக்கன் வாங்க, இறைவனை வழிபடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. ஆனாலும் எல்லாரும் ஒன்று, இறைவா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு தன்மையோடு போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளும் இதே மாதிரி கிடைக்கும். அதனால் யார் மனசையும் புண்படுத்தாத வகையில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு நடத்துறது இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஸோ நிறைய தகவல்கள் அதுவும் முருகர் வழிபாடு, முருகர் கோவிலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு கவலையோடு நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு என்ன கவலையோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அற்புதமான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. இதே போல் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றிகள் சார். நன்றி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com.